வீடு நிலபுலம் சொத்து சுகங்களில் நன்மை உண்டாகும். சனி வந்து உட்காந்துட்டாருன்னா வாங்கி கொடுத்துருவார். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் போய் விற்று அதை ஒரு ஓர்ஸுக்கு வரும். சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துக்கு வரார். மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடையில 3 மாதம் தான் உங்களுக்கு சிரமம். அதுக்கப்புறமேல் தூள் கிளப்பிடலாம். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி 2026 சனி பயிற்சி பலன்கள். இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும்? பொதுவாக சனி பகவான் இந்த ஆண்டு 6/3/2026 மார்ச் மாதம் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சனி பகவான் பயிற்சி ஆவார். சனி பகவான்னா கர்மகாரகன் அர்த்தம், நம்முடைய ஆயுள் காரகன் அர்த்தம். நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய அருள் கடாட்சம் வேணும்னா சனி வேண்டும். அப்போ சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாகிய கும்பராசியில் 2.5 ஆண்டு காலம் இருந்து தற்பொழுது மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நீங்கள் எந்த நிலையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பரிகார செஷன்ஸ் 3 கான்செப்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களை வணங்கி மகிழ்கின்ற உலகத்திலேயே தனுசு ராசி பொறுமை, சகிப்புத்தன்மை, எளிவந்த தன்மை, குரு ராசி. உங்கள் அருமை பெருமை உங்களுக்கு தெரியாது, தூண்டிவிட்டால் நீங்கள் போல் செயல்படுவீர்கள். நிகர லாபம், நிகர சன்மானம், ஓஹோன்று இருக்க முடியாது. அறிவு, புத்தி, ஞானம், அதுதான் உங்கள் செல்வம். குருவை ஆட்சி வீடாக கொண்ட சனி பெயர்ச்சி 2026 சனி பயிற்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகிறது? ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருந்து 7.5 சனி முடிந்து 3ஆம் இடத்தில் சனி போய் அமர்ந்து போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனைங்கிற மாதிரி வக்கரமாகி இவன் இறங்கி வந்து பார்த்து கொத்து கொலை பண்ணிட்டு போனார். இப்போ 4ஆம் இடத்துல போய் இருக்கிறார். நான் அர்த்தாஷ்டம சனி என்ன செய்யும்? நன்மையை செய்யும். என்னையா சொல்கிறேன்? ஆமாங்க, இதுக்கு மேலே என்ன அடி வாங்கிறது? இதுக்கு மேலே என்ன அடி வாங்கிறது? அம்மாவுக்கு வைத்திய செலவு, வீட்டு பராமரித்தல், வீட்டு மாடி வீடு சரி செய்தல், பழைய வீட்டை இடித்து சரி செய்தல், பழைய ஒரு கட்டடத்தை வாடகைக்கு ஒரு கட்டடத்தை பிடிச்சி அங்கே போய் சரி பார்த்து அதில் வேலை பார்த்து இருத்தல், இப்படி வீடு சம்மந்தப்பட்ட வேலை நடக்கும். வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம், பழைய வீட்டை திருத்தலாம், இதெல்லாம் நடக்கும். வண்டி வாகனம் இவைகளில் பழுது ஏற்பட்டு வண்டி வாகனங்களை மாற்றுதல். வீடு நிலபுலம் சொத்து சுகங்களில் நன்மை உண்டாகும். சனி வந்து உட்காந்துட்டாருன்னா வாங்கி கொடுத்துருவார். இப்போ தனுசு ராசிக்கு சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனத்துக்கு போகிறது 4ஆம் இடம், 4th பிளேஸ், அர்த்தாஷ்டம சனி. அப்போ என்ன செய்வார் அப்படின்னா, குருவின் வீட்டில் போய் உட்காந்துருக்கார். குருவாக செயல்படுவார். குருவடிவாகி குவளையம் தண்டில் திருவடி வைத்து திறம் எது பொருள் என்று. அப்போ என்ன செய்வார்னா, சனி பகவான் 10ஆம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார். ஓகே. சனி பகவான் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்க்குறார். அது தனுசுக்கு 6ஆம் இடம். ரைட்டு. வேலையை கொடுத்த வேலையில் கசப்பு இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரங்கள் இருக்கும், எதிரிகள் வருவான், வம்பு வழக்கு வரும், வெற்றி தடைப்படும், கௌரவம் பறிபோகும், இதெல்லாம் ஏதாவது நடக்கத்தான் செய்யும். அது இருக்கத்தான் செய்யுது. அப்போ சனியின் 3ஆம் பார்வை 6ஆம் இடம், ருண ரோக சத்துரு, நோய், எதிரி, வம்பு வழக்கு வந்துடும். அதனால் என்னாகும்? சக நண்பர்கள்ட்ட ஆணவமாக திமிராக இல்லாமல், பெருமையாக இல்லாமல், ரொம்ப கம்பீரமாக கண்ணியமாக எளிமையாக அப்படி எல்லாத்தையும் பணிவாக எல்லாரையும் குருவே அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுங்க. உங்கள் இலத்தை சொல்லுங்கள். சனி கொடுதல் பண்ண மாட்டேன். இந்த சனி பெயர்ச்சி ஆகும் பொழுது தனுசு ராசியில் சனியின் பார்வை விழுகின்ற பொழுது அங்கே சுபக்கிரகங்களாகி சுக்கிரனோ குருவோ புதனோ இருந்தால் சனியின் கொடூர பார்வை இருக்காது. அப்போ உங்கள் பிறந்த ஜாதகத்தை பார்க்கணும். சும்மா சொல்ல முடியாது, கெடுத்து விட்டு போயிடுவார், அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார். சனி ஆயுளை கொடுப்பார், குலதெய்வத்தின் அருளை தருவார், உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கொடுப்பார். காலபுருஷத்துக்கு 5ஆம் இடம் எது? சிம்மம். சிம்மத்துக்கு சனி 6-7 கூடியவர். அவர் போய் இங்கே 8ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கசப்பை தருவார். 7ஆம் இடம் என்பது புரியுதுங்களா? அப்போ சனி பகவான் வந்து தனுசு ராசிக்கு 5ஆம் இடம் என்பது குழந்தைகளுக்கு விரயத்தை கொடுப்பார், சுப விரயத்தை கொடுப்பார். குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்ள வெளியிலே செல்வார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் போய் விற்று அதை ஒரு ஓர்ஸுக்கு வரும்.
சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துக்கு வரார், மனைவிக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சனி பகவான் 10ஆம் இடத்திற்கு பாதகத்தில் 7ல் சனியினுடைய பார்வையும் விழுகுது, 10க்கு 7ல் போய் சனி இருக்கார். அப்போ தொழிலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ஓஹோன்னு இருக்காது, ரொம்ப நார்மலாக இருக்கும். அப்போ ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, இதுக்கு ஏதாவது வேறு வழி இருக்கான்னா, குரு இந்த வருஷம் 6வது மாதத்துக்கு மேலே பயிற்சியாகி கடகத்துக்கு வரும்போது உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ இந்த இடையில 3 மாதம்தான் உங்களுக்கு சிரமம். அதுக்கப்புறமேல் தூள் கிளப்பிடலாம், சிரமம் இல்லை. சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 6ஆம் இடத்துல விழுகுதுன்னோம். யாருக்காவது நோய் வரும், பிரச்சனை வரும், வேலை பார்க்குற இடத்துல எவனா எதிரி முளைப்பான். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். சனி பார்க்குற இடத்துல, பார்வை இடத்துல ஒரு துன்பம் வரப்போகுது. அந்த இடத்துல அறிவை வளர்த்து பேசுவதற்கு முன் அமைதியாக இருக்கணும். உறவுகளில் கவனமாக இருக்கணும். எவன்கிட்ட உரிமையாக எடுத்து பேசுதல், அவனுக்கு அப்போ தான் ரோசம் பொத்துக்கிட்டு வந்துடும். என்னை பார்த்து எப்படி நீ கேட்ட, ஏன்டா நீ போடா வாடான்னு பேசுகிறேன் அப்படி வந்துடும். அது வரைக்கும் நம்ம சொல்லும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தான். இப்போ கவனமாக இருக்கும். அப்போ பிரச்சனை வரும், வேலைக்காரர்கள் ப்ராப்ளம் வரும், வேலைக்காரர்கள் விசுவாசமாக இருக்க மாட்டான். ரொம்ப கவனமாக இருக்கணும். வயிறு உணவு செரிமான டைஜஷன் ப்ராப்ளம். 4ல் சனி 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 4ல் சுகத்தில் கெடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் வரும். சனியினுடைய பார்வை எல்லாம் ஒரு நோய் இருக்கும், ஒரு கடன் இருக்கும், ஒரு எதிர்ப்பு இருக்கும், ஒரு வம்பு வழக்கு இருக்கும். அந்த பாவத்தை சுருங்க செஞ்சிருவார், அந்த பாவத்தை பிரேக் பண்ணுவார். அதை அனுபவிக்க முடியாமல் நம்ம கஷ்டப்பட வேண்டியது சூழ்நிலை வந்துடும். அப்போ சனியின் 10ஆம் பார்வை ராசியவே பார்க்குறார். கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும், கொஞ்சம் மப்பு அடித்த மாதிரி இருக்கும். எங்கேயாவது போகலாம்னா ரொம்ப சோம்பேறித்தனம் ஏற்பட்டு தயக்கம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். செவ்வாய் இழுப்போம், ரொம்ப சொங்கியாட்டம் ஆயிடுவோம், தூக்கம் வரும், எல்லாமே கடைசி நேரத்தில் தான் போகும். எல்லாம் இழுன்னு இழுக்கும், வளன்னு இழுக்கும், தாமதமாகவே இருக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே கால் வலி வந்துடும். பொண்டாட்டியோடு மல்லு கட்ட வேண்டியது வரும், பிரச்சனை வரும், மனைவி மக்களோட இம்சை. ஏன்னா 6ஆம் இடத்தை பார்க்கும்போது 7க்கு 12ஆம் இடம், அங்கே ஒரு ப்ரெஷர் வருது. அதனால் பொருளாதாரம், கடன் தொல்லை இதெல்லாம் வந்துடும். குழந்தைகள் வகைகளிலையும் ஏதாவது ஒரு வகைகளில் சுபவரியம் ஏற்பட போகுது. குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆக போகுது, குழந்தைகளுக்கு கல்வி வெளிநாடு போக போகுது, குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்க போகுது. குழந்தையே இல்லைன்னு 2வது கல்யாணம் முடியாதவனுக்கு 2வது கல்யாணம் நடக்கும். அங்கே பணம் கொடுத்துருந்தேன், இங்கே பணம் கொடுத்துருந்தேன், வசூலாகுமான சனி வசூல் பண்ணி கொடுத்துருவார். ஆகையினால சனி பகவான் பொறுத்தளவில் அவருடைய அனுக்கிரகத்தை பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, காலையிலே சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்திரிக்கணும். வீட்டில் காலையில் வெங்கடேஸ்வர சுப்ரபாதம் கேட்கணும், மாலையில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கணும். அதே போல் 3 வேளை குளிக்கணும். காலையிலையும் சாயங்காலமும் தலைக்கு எண்ணெய் வைக்கணும். முழங்காலிலிருந்து பாதம் வரைக்கும் நல்லெண்ணெய் தடவி குளிராக இருக்கணும். சனிக்கிழமையும் புதன்கிழமையும் சனி நீராட வேண்டும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். கோவில் குளத்துக்கு போகணும், அங்கே எள்ளு தீபம் ஏற்றணும், சனீஸ்வர பகவானை வணங்கணும், அவன் நாமத்தை சொல்லணும், நலச்சரித்திரத்தை கேட்கணும். திருநள்ளாறு போய் வரலாம், திருக்கொள்ளிக்காடு போய் வரலாம், குச்சனூர் போய் வரலாம். இப்படி சனி ஸ்தலத்துக்கு உங்கள் ஊர்லேயே மங்களகரமான தனித்த சனி பகவான் இருந்தால் நன்மை தருவார். அதே போல் சனி பகவானுடைய பூர்ண அருளை பெற வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும், ஒன்லி சர்வீஸ், ஒன்லி ஹார்ட் ஒர்க். உடம்பு நடக்கணும், நடக்க கால் வலிக்க பணம் வரும். அதனால் சோம்பேறியாக ஒரே இடத்துல உட்காந்துருந்தால் அவருக்கு பிடிக்காது. அதனால் உடல் ஊனமுற்றவர்கள், வறுமையில் உள்ளவர்கள், வீடு வாசல் அற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செய்யணும். சாப்பாடு, தங்குற இடம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுத்து, ஆதரவற்ற கைம்பெண்கள், கைவிடப்பட்ட பெண்கள், அவங்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்தால் சனி பகவானுக்கு இல்லை என்றால் நீங்கள் கற்ற கல்வியை யாருக்காவது சேவை செய்யுங்கள். என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழிலை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க, வகுப்பு நடத்துங்க, அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த துறையில் கஷ்டம் வருதோ அந்த துறையில் உள்ள அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கெடுதல் மாட்டார். மன அழுத்தம் வரத்தான் செய்யும், டிப்ரெஷன் வரும், உறவுகளை விட்டு பிரிந்து போய் இருக்கும்படி செய்வார், வீட்டில் இருக்க விட மாட்டார், சண்டை வந்துக்கிட்டு இருக்கும், பிச்சு எடுத்துரும். நீங்கள் எது பேசினாலும் கோபமாக சகிக்க மாட்டாங்க, எதிர்த்து தான் பேசுவாங்க. கவனமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.